ஹாய் கேஸ். இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பாண்டியிலேருந்து திண்டிவனம் போகிறோம். எதுக்காக பார்த்தீங்கன்னா இவர் வந்து டிப்ரெஷன் ஆகிட்டார். ஸோ அதனால் டீ குடிக்க போகிறோம் திண்டிவனம் போயிட்டு. இது ஆக்சுவலாக என்னோடய பிளான். போகலாமா? ஓகே. அண்ட் இந்த டீ குடிக்கிற பிளானுக்காக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மேல்மருவத்தூர்லேருந்து ஜிடி எடுத்துகிட்டு வர்றாரு. ஸோ 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நியர் டு 40 கிலோமீட்டர் தான் இருக்கும். எனக்கு ஒரு 42 இருக்கும், அவருக்கு ஒரு 45 இருக்கும். சரி, அவ்வளோதான் இருக்கும் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா. ஆக்சுவலாக அவர் என்ன முன்னே பிளான் பண்ணார்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து செம்ம டிப்ரெஸ்ட் ஆகிட்டாராம். ஸோ அதனால் நான் வந்து ஜவால் மலைக்கு போக போகிறேன், தனியாக போக போகிறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இருடா, நெக்ஸ்ட் வீக் போகலாம், நெக்ஸ்ட் வீக்கெண்ட் போகலாம், எல்லோரும் போகலாம், நாங்களும் வரோம் அப்படின்ற சொல்லியிருந்தோம். அவர் வந்து ஐயோ இல்லைடா, நான் டிப்ரெஸ்டாக இருக்கடா, நான் நினச்சேன்னா கிளம்பிடுவேன்டா, இப்படி பண்ணிவிடுவேன்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். நான் ரொம்ப தலையிலே தட்டி உட்கார வச்சு, டேய் வாடா திடீர்னு போயிட்டு வரும்னு சொல்லிட்டு அப்புறம் அவனை பிரெயின் வாஷ் பண்ணி எங்கே தான் ஃபோனை பேசிட்டு அப்பா டேய். ஆக்சுவலாக இதே இடத்துல எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஒரு ஆக்சிடெண்ட்டே நான் கீழே இல்லை, இதே ஜிடி. பட் பெயிண்ட்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்ட்டி குறுக்கில் வந்து நான் போய் இடித்து அந்த ஆன்ட்டி இப்படி தலைகீழ சுற்றி கீழே விழுந்து, அதாவது ஸ்கூட்டியில் கிராஸ் பண்ணாங்க. அது வரை போயிட்டு என்னடா அது தடங்களாக இருக்குன்னு சொல்லிட்டு அதே அங்கே ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி ஷாப் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு உட்காந்துட்டு ஏதாவது தலைநகர் தான் உட்காந்து போவோம்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி உட்காந்துட்டு போனால் அங்கே இருக்கிற தாத்தா எப்பா என்னம்மா பறகுது, அம்மா அம்மா பாவாடைக்கு விடலாம் தெரியுது அப்படின்றாங்க தாத்தா. டேய் யாரா நீங்கள் அப்படின்னு பார்த்துட்டு வந்தேன் நான். வெரி ஒஸ்ட்ரா அப்படின்ற ஒரு தலைவன் விட்டோடனே பறந்துட்டான். அதுதான் ஆக்சுவலாக அவன் வந்து தேவாதி மலை போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ கழுத்து வச்சு திண்டிவனம் போகலாம் அப்படின்ற மாதிரி உட்கார வச்சிட்டோம். ஆனால் நான் நேற்று நைட்டு என்ன சொன்னேன்னா, வாடா இது ஒரு கிலோ டோல்கேட்டில் போய் காஃபி ஷாப் போயிட்டு காஃபி குடிச்சிட்டு வருவோம், இல்லை டீ குடிச்சிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தேன். அதுக்கு வந்து எங்கள் அம்மா விடமாட்டாங்கடா, எங்கள் அம்மா திட்டுவாங்கடா. சரிடா, நீ மேலே தனியாக ரூமில் தானே இருக்க, கிளம்பி வா, தெரியாது கீழே தானே பைக் இருக்குது, தெரியாது, நைஸாக எடுத்துகிட்டு வா சொன்னால், இல்லைடா எங்கள் அம்மா எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிருவாங்கடா என்ன அப்படி இப்படின்னா. என்னடா நீ நையுன்ற மாதிரி கதை இருந்துச்சு. ஆக்சுவலாக ரெக்கார்ட் ஆகுதா அதை வச்சு பார்த்துருந்தேன். ரெக்கார்ட் ஆகுதுன்ற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா டிஜே மைக் வாங்கியிருக்காரு. அது பேசினாலே மூச்சு சத்தம் மட்டும்தான் கேட்குதுன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருந்தான். ஸோ அதனால் அதையுமே டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தான். சரி ஓகேவா, விளாக் போடணுன்னு ஆகிடுச்சு, நீ ஒரு பக்கம் நானும் ஒரு பக்கம் எடுக்கிறேன், மாற்றி போட வேண்டியதான் அப்படிங்கிற சொல்லிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இருங்க, வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகுதான்னு தெரில, எல்லாம் ரெக்கார்ட் ஆகுதான்னு தெரில, பண்ணுது தெரில, ஒரு இளவும் தெரில. ஆகுதுப்பா. கேமராங்க தான் தெரில, லைட்டாக மாறின மாதிரி இருக்குது. ஓகே லைட்டாக டில்ட் பண்ணி பார்க்குறேன், போகலாம். தங்கம் முதுகி போகிற தங்கம் அப்படின்ற மாதிரி பறக்க வேண்டியதான். இந்த ரோடெல்லாம் வந்து ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஆகிடுச்சு, ரொம்ப நாள் இல்லை மாதக்காக ஆகிடுச்சு. கடைசியாக வந்து எதுக்காக போனோம், உதய குப்பம் போட்ட மாதிரி இல்லை, அது ஈஸியாக சைடு. இது வந்து பார்த்தீங்கன்னா 99 ஆமாம் 99 காஃபி ஷாப் போயிருந்தோம். இவர் இருக்கிற டிப்ரெஷனில் எங்கேயா போடுன்னு சொல்லிட்டுருந்தால இவன் தானே சீக்கிரமாக எழுந்திருக்கணும். அங்கேருந்து ஒருத்தவன் கிளம்புறான். ஸோ அவன் என்ன சொன்னான், பாய் 5:30 மணிக்கு தான் கிளம்பிடுங்க பாய், 6 மணிக்கு அங்கே மீட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். நானும் அது ஏற்ற மாதிரி எழுதிட்டேன், அந்த பையனும் அதுக்கு ஏற்ற மாதிரி எழுதிட்டான். இந்த டிப்ரெஷன் காய் வந்து என்ன தெரியுமா பண்ணார், குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு, அத்தி பேர் தூங்கிட்டு இருக்காரு இவர். அதுக்கப்புறம் ஃபோன் அடிச்சு எழுப்பா தூதுல பேசுறா, டேய் இன்னும் சாகுதாடா அப்படின்னு, இன்னும் ஏற்றிருக்கலையாடா அப்படின்ற கேட்குறேன். இல்லைடா இது மாதிரி கரெக்டாக 5:30 அலாரம் வச்சேன். டேய் நான் உன்ட்ட தெரியும் என்னடா சொன்னேன், 5:30 மணிக்கு மீட் பண்ணணும்டா இங்கே நம்ம 2 பேரும்,
திண்டிவனம் போயிட்டு 6 மணிக்கு அவங்க கூட மீட் பண்ணிட்டு பேசிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருங்களு. இல்லைடா ஏதோ ஒரு நினப்பில் 5:30 மணி அலாரம் வச்சிட்டேன். நான் கரெக்டாக 5:28 ஃபோன் எடுத்தேன் கிளம்பிட்டு. உடனே ஃபோன் எடுத்தான். அப்போ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் நடந்துச்சு. கிளம்புடா வாடான்னு சொல்லி கரெக்டாக 5:50 தான் தலைவன் ரெடியாக ஆனான். சரி ரைட்டு ஏதோ நீ கிளம்பிட்ட வா, அவன் என்னடா நினைக்க போகிறான்னு தெரியலடா ராசா, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டாக அங்கே போய் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, போயிட்டு ஒரு காஃபி இல்லை ஒரு டீ குடிச்சிட்டு இது போனால் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ரிட்டர்ன் வர மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சம்திங் மைலேஜ் டெஸ்ட் வீடியோ மாதிரி போடுறேன். அது வந்து ஒரு டேட்டோனா வீடியோ வரும், எல்லாமே வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதுக்கப்புறம் நல்ல நல்ல வீடியோஸ்லாம் போடுறேன். ஆக்சுவலாக நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க, என்ன கேமராவில் ரெக்கார்ட் பண்ணுறீங்க, என்ன மைக் யூஸ் பண்ணுறீங்க அப்படிலாம் கேட்டுருந்தீங்க. இதுக்காகவே நான் ஒரு தனி விலாகவே போடுறேன், கோப்ரோ செட்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் கோப்ரோ ஹீரோ 12 தான் யூஸ் பண்ணுறேன். அது எப்படி யூஸ் பண்ணுறேன், எப்படிலாம் கொஞ்சம் எடிட்னு சொல்ல முடியாது, எப்படி நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் எடிட் பண்ணி அப்படின்ற மாதிரி நான் வேணால் ஒரு நாள் காமிக்கிறேன் கண்டிப்பாக. ஏதோ பிஸ்கெட் வாசம் அடிக்குது பயங்கரமாக, நல்லா இருக்கு. ரெக்கார்டாக தான் தெரில, அதுதான் எனக்கு கடுப்பாக இருக்குது. ஒரே நிமிஷம் இருக்குங்க காய்ஸ். ரெக்கார்ட் ஆகிறாப்ல வரட்டான். ஆக்சுவலாக இது முன்னாடி ஒரு vlog போட்டிருப்பேன். கொல்லி ஹில்ஸ் டு பாண்டி டு கொல்லி ஹில்ஸ் போயிருப்பேன். அந்த vlog போட்டிருந்தேன். ஆக்சுவலாக ரிட்டர்ன் வரும்போது எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் என்ன ஆச்சுன்னா அன்றைக்கி நைட்டே சம்பவம், எதுக்குடா ரூம் எடுத்தோன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக எங்களுக்கு கைவிடாதரா வாபுல் ஆகும். இல்லை டயர் மாற்றிருக்கேன், இந்த டயர் நல்லா இருக்கு, வாபுல் ஆகிறது இல்லை. இதுதான் உண்மை, இதெல்லாம் நீங்கள் நம்பி ஆகணும், நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஆக்சுவலாக இதுதான் vlog எடுத்து ரிட்டர்ன் வரணும்னு பார்த்தேன். கடைசியாக ஒரு சம்பவம் ஆகிடுச்சு. ஏன்னா பார்த்தா ஒரு ஃபேமிலி இஷ்யூ ஆகிடுச்சு. ஸோ எதுக்குடா ரூம் எடுத்துனே தெரியாமல் 12:30 கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து நைட்டு 12:30 கிளம்பிட்டு ரிட்டர்ன் வர வழியில் என்ன பண்ணிட்டோம், அந்த 70 ஹேர்பிட் பென்ஸ் இருக்குல்ல, நாங்கள் அந்த வழியாக ரிட்டர்ன் இறங்கலை, பின்னாடி வழியாக இறங்கலாம். அந்த சீனரி வந்து நல்லாயிருக்கும். இது சும்மா பெண் போடுறது மட்டும்தான் எனக்கு பெருசாக பிடிக்கல, யாருமே பெருசாக பிடிக்கல. ஆனால் ஏன்னா ஒரு சின்ன ஷார்ட் டர்னாக இருக்கும். டியூக் 250 அவர் என்ஜாய் பண்ணிட்டாரு. இந்த பைக்கு வெயிட் இல்லை. ஸோ 2 GTC 50யும் அந்த அளவுக்குலாம் எதுவும் இல்லை. மற்றபடி வேறு ஏதாவது ரோட்டில் போய் கூட நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம் போல். ஸோ அதே மாதிரி பின்னாடி சீனரி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே இறங்கினா பயங்கரமாக இருந்துச்சு. லைக் வந்து மிஸ்ட்டு ரொம்ப நார்மலாக இருந்துச்சு. டக்குன்னு எங்கே புகை வச்சு தெரியல, நான் ஏதோ கொளுத்து விட்ருக்கேன் போல அப்படின்னு நினச்சா இல்லை, அதை பார்த்தா மிஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் என் லைட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அடிக்கும், அந்த ரெட் லைட் அடிக்கிற லைட்டில். அது எதனால பார்த்தீங்கன்னா நான் சென்னையில் ஆக்சுவலாக பியில் ஸ்டே பண்ணியிருந்தேன். அப்போ வந்து தலைவன் என்ன பண்ணியிருந்தான்னா வண்டியை நவுத்தி விடணும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டில் போய் 2 கவட்டைக்குள்ளே டயரை விட்டு என் ஹெட்லைட்டை பிடிச்சி தூக்கி நவுத்தி வச்சுக்கிறாப்புல. ஒரு நாள் நான் அங்கே சென்னை டு மேலருக்கும் போட்டு எம்டிகே ரைடு போகணும். அப்போது நான் வண்டி எடுத்து பார்க்குறப்போ என்னடா ஹெட்லைட்டே எரியல அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் தெரிஞ்சது தலைவன் வந்து வேலை பார்த்து விட்ருக்கான். ஏன்னா தெரியும்ல, நமக்கே ஒரு ஐடியா கிடைக்கும்ல இதனால தான் ஆச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ அப்புறம் நான் வந்து புரிஞ்சுக்கிறேன் ஓகே சொல்லிட்டு. அப்புறம் என்ன பண்ண முடியும், பெருசாக எதுவும் கேட்க போகிறதும் இல்லை, முடியாது. அதுக்கப்புறம் நான் கூப்பிட்டு சொல்லிட்டேன், ப்ரோ இனிமேல் நீங்கள் பைக் ஏதாவது நவுத்துன்னு சொன்னீங்கன்னா ஜஸ்ட் எனக்கு ஒரு கால் பண்ணுங்கள், பைக் இங்கே இருந்துச்சுன்னா நானும் இங்கே தான் இருப்பேன். மிஞ்சி போனால் 1 நிமிஷத்துக்குள்ளே வந்தாலும் 2 நிமிஷத்துக்குள்ளே வந்துடுவேன். ஸோ நீங்கள் பைக் நவுத்த முடியாது, உங்களால் நவுத்த முடியலன்னு எனக்கு தெரியுது, நீங்களும் இதுக்கு முன்னாடி புலம்பிருக்கீங்க, ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க, நானே வந்து நவுத்தி விட்டுறேன் அப்படின்ற சொல்லிட்டு. அதுக்கப்புறத்துல வந்து எதாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருப்பான், கூப்பிட்டுட்டு இருப்பார், எதுக்கு மரியாதைலாம் பேசிட்டு. அதுக்கப்புறம் சென்னையிலேருந்து பேக் பண்ணிட்டு வந்துட்டேன் நானும் பாண்டி. அப்புறம் பாண்டி டு ஈரோடு போயிட்டேன். பார்ப்போம். ஆக்சுவலாக ஜாபில் தான் ஒரு நல்ல ஒரு டிசிஷன் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அது இப்போதைக்கு ரிவீல் பண்ண வேணாம், நான் அப்புறமா ரிவீல் பண்ணுறேன் அதை பற்றி.
ஆக்சுவலாக நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிஸ்க் பைக் கண்டிப்பாக தேவைன்னு சொல்ல முடியாது, ஆசை. நினச்சா வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணி வாங்கலாம். நம்ம இந்த மாதிரி அடமுடிச்சு வீட்டில் டார்ச்சர் பண்ணி வாங்குற அளவுக்கு நம்ம சித்திரவதைக்காரன் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ வீட்டில் கேட்டு பார்ப்போம், கேட்டுருங்க, அது நடக்குதா பார்ப்போம். இல்லைனா நம்மளே சம்பாதிச்சு பண்ண வேண்டியதான், வரவே இல்லை. ஆனால் இஎம்ஐயில் மட்டும் மாட்டிக்காதீங்களா ராசா, மாட்டிக்கவே மாட்டிக்காதீங்க. ஆக்சுவலாக ஒரு கான்செப்ட் வச்சுருக்கீங்களேன், புதுசாக யாராவது ஜாப் போகிறீங்களா, நம்ம சம்பாதிக்கிறோம், அடுத்தடுத்த மாதம் நமக்கு வந்து சேலரி வரும். ஸோ நம்ம வந்து ஐயோ இப்போதைக்கு நம்மகிட்ட காசு இல்லை, ஸோ அதனால் நம்ம வந்து இஎம்ஐ மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது தப்பு. அது ரொம்ப ரொம்ப தப்பு. தயவுசெய்து மறந்துடுங்க. ஏன்னா நான் தயவுசெய்து கிரிஞ்சாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, மறந்துடுங்க. எதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு 2-3 மாதம் நீ உங்களுக்கு வேலை போகிறப்போ ஓகே ஒரு கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். அதை விட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாறும், அந்த ஒர்க்கில் உங்களுக்கு டிப்ரெஸ் ஆகலாம், ஜாப் விட்டு ரிசைன் பண்ணி நிற்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு நிறையா தோணும். நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். தோணுதோ இல்லையோ, லைக் மோஸ்ட் ஆஃப் த பர்சன் தப்புட்டமோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தோணும். ஸோ அந்த டைமில் நீங்கள் கடன் வாங்கி வச்சிட்டிங்கன்னா, நீங்கள் ஜாப் ரிசைன் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு அப்செட் ஆகிட்டீங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் தோணுச்சுன்னா நீங்கள் இஎம்ஐ வாங்கி வச்சிங்களா, அது எப்படி கட்டுவீங்க? ஸோ அதனால் தயவுசெய்து என்றைக்குமே இஎம்ஐ பக்கம் போகாதீங்களா. கிரெடிட் கார்டு பக்கமும் போகாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். நம்ம குடும்பத்துக்குள்ள தேவையில்லை ஜோதி அப்படின்ற மாதிரி கான்செப்ட் வச்சுருங்க. என்றைக்குமே அந்த தப்பாக பண்ணுறாதீங்க. மோஸ்ட்டாக கடன் வாங்குறத நிறுத்திக்குங்க. கடன் வாங்குறீங்கன்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு வாங்கிட்டு திரும்பி கொடுக்குறேன் பாருங்கள். அதுவும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இப்போ வாங்கினா திரும்பி கொடுக்கலாண்டா, 1 வீக்குள்ளார இல்லை 1 மந்த்துக்குள்ளே கொடுக்கலாண்டா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டை மட்டும் கடன் வாங்குங்க. ஓகேவா? இவன் தாண்டா எங்கேயும் சமைச்சா ஐடியா வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி யோசிக்கின்னு தெரியும், சொல்கிறேன். புரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஆக்சுவலாக எனக்கு சின்ன வயசுலேருந்து மோட்டோ விளாக் எடுக்கணும் ஆசை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பைக் இதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக R310 வச்சுருந்தேன், 2023 மாடல் வித் ஆக்ரோபோவிக் R1 எக்ஸாஸ்ட்டு ஃபஸ்ட் காப்பி வச்சுருந்தேன். சம்திங் காஸ்ட் வைஸ் எனக்கு தெரில, மறந்தாப்லாம் வச்சுக்கோங்களேன். வச்சுருந்தேன். ஒரு அப்பாவுக்கு ஒரு பைக் எடுத்து கொடுக்கணும், இது ஏதோ நம்மளோட எப்படி சொல்கிறது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்களேன். அப்பா ஒரு பைக் எடுத்து கொடுக்கணும், நம்ம விற்றுட்டு பேசாமல் மீட்டியார் 350 வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி விற்றுட்டேன். ஆனால் செம்ம பெயின், எப்போ யோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு ஆக்சுவலாக. வண்டி விற்றுட்டு அப்புறம் வீட்டில் பேசி அப்பா இது மாதிரி போயிட்டு அவன்கிட்ட வாங்கிட்டு வந்துடும் அப்பா பைக்கை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாட்ட பேச ஆரம்பிச்சேன். அது எப்படா கொடுத்துட்டு போய் வாங்குவேன், நல்லா இருக்காதுடா அப்படின்னு சொல்லிட்டேன். சரி ஓகே சொல்லிட்டு எங்கள் வீட்டை என்ன பண்ணிட்டாங்க, இடம் வந்து பைக் எப்போயும் பைக் நிறுத்துவோம்ல, அந்த பைக்கு ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிளாங்காகவே இருந்துச்சு, என்னடா இதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் எங்கள் அம்மா எதுக்குடா உனக்கு பைக்குன்னு கேட்டாலே எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னா, சரிங்க அவன் ஏதோ பைக்கெலாம் கண்டிப்பாக பார்த்து வச்சுருப்பான், நீங்கள் அவனுக்கு என்ன பிடிச்ச பைக் வேணுமோ அதை நீங்கள் அவனுக்கு வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் GT பார்த்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் கேட்டாங்க, நானும் அந்த GT பிடிச்சிட்டு சொன்னேன். சரி ஓகே அப்படியே வாங்கிட்டு அப்படியே ஜம்முன்னு வந்தாச்சு. எங்கே போனானே தெரியல, டீ ஸ்பாட் எங்கேயோ டீ டைம்னு சொன்னான். அது விழுப்புரத்துக்கு முன்னாடியா, திண்டிவனத்துக்கு முன்னாடியா, இல்லை திண்டிவனத்துக்கு லெஃப்ட்லையா, இல்லை திண்டிவனம் ரைட்லையா, இந்த ஹைவேல சொல்கிறேன். ரோடு போய் அங்கே பிரியும், எங்கன்னு எனக்குமே ஐடியா இல்லை. ஸ்பான்ச் மாதிரி ஒன்று வாங்கணுங்க நம்ம மைக்குக்கு. ஸ்பான்ச் மாதிரி வச்சுருந்தா கொஞ்சம் வின்னாய்ஸ் வந்து கட் பண்ணும், இருந்தாலும் ஓரளவு நல்லா கட் பண்ணுது. இருந்தாலுமே அந்த எக்ஸாஸ்ட் கோட் ஃபீல் பண்ணுற அளவுக்கு கண்டிப்பாக அந்த விஷயம் தேவைப்படும். ஸோ அதுதான் தேடிட்டு இருக்கேன், கிடைக்க மாட்டுது. கிடைச்சாலும் ஒரு ரேட் அதிகமாக இருக்குது. நான் அவ்வளோ பெரிய மைக்காக வச்சிடலண்ணா அப்படின்ற மாதிரி இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மைக் தான், இருந்தாலும் சொல்கிறேன் வச்சுக்கோங்களேன்.
மறந்துட்டான், அது மட்டும் தெரியுது. புரியல, ஓகே தாண்டிப்போ. ஓகே இப்போ ஃப்ரெண்ட்ல போ. இல்லை லைட்டாக உன்னை ஃப்ரெண்ட்ஸில் விட்டு பார்க்குறேன் நான். ஓகேவா, போலாம்.